பண்ணுவீங்க. நீ ஏன் என் ஃபங்க்ஷனுக்கு வரல, அன்னைக்கு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போன, லாஸ்ட் டைம் என்கிட்ட வாயே சொல்லாம போயிட்ட, இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் உங்களோட எமோஷன்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவும் நன்றியோட இருக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நல்ல நன்றி உணர்வு இருந்தா எந்த ஒரு ரிலேஷனுமே வேல்யூ பண்ண கத்துப்பீங்க. அவங்க செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபினான்ஷியல் விஸ்டம், பொருளாதார அறிவு இல்ல ஞானம். பணம் வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது ஒரு எனர்ஜி. ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஆற்றலை நம்ம லைஃப்ல முக்கியமான மாற்றங்கள்ல கொண்டு வர தேவையானதா இருக்கும். பணத்தோட உண்மையான வேல்யூ உங்களை ஃப்ரீடமா வச்சிருக்கும். பணத்தை தேடி ஓட ஆரம்பிச்சா நீங்க இன்னும் ஏழையாதான் இருப்பீங்க. நினைச்சத நினைச்ச நேரத்துல பிடிச்ச மனிதர்கள் கூட செய்ய முடிஞ்சா அதுதான் உங்களுக்கு தேவையான பொருளாதார நிலை. அந்த ஒரு ஃப்ரீடமை கொடுக்க தேவையான பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா வாழ முடியும். வருமானம் மட்டும் அதிகமாக கூடாது, அதோட சேர்ந்து உங்க சுதந்திரமும் அதிகமாகணும். ஒரு பெரிய வீடு வாங்கிட்டா வசதியா வாழலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த வீட்டை மெயின்டைன் பண்ண இன்னும் அதிகமான பணத்தை செலவு பண்ணணும். ஒரு லக்ஸுரியான கார் இருந்தா ஃபினான்ஷியலா ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த காரை ஓட்டுறப்போ ஒரு நிம்மதியே இருக்காது. சின்ன ஸ்கிராட்ச் கூட வராம பாத்துக்கணுமே அப்படின்னு எப்போ ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஹாப்பினஸ் அதிகப்படுத்தணுமே தவிர உங்க டென்ஷன் இல்ல. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறத விட வெறும் 5 மணி நேரம் வேலை செஞ்சு 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சா போதும். பணத்தை விட முக்கியமான தேவைகளை நிறைவேற்ற உங்களுக்கு தேவைப்படுறது நேரம் மட்டும்தான். 8 மணி நேரம் வேலை செஞ்சு உங்க குடும்பத்தை கூட பார்க்க முடியாம போனா நீங்க 2 லட்சம் சம்பாதிச்சாலும் அதனால எந்த பலனும் இருக்க போறது இல்ல. எப்பவுமே பொருட்கள் வாங்கி போடுறத குறிக்கோளா வச்சுக்காதீங்க. அதனால கிடைக்க போற அனுபவங்களை நினைச்சு பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃபை எப்படி சந்தோஷப்படுத்துதுன்னு யோசிங்க. ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தா அதனால நீங்க டயர்ட் ஆகுறதா மிச்சம். ஒரு நல்ல அழகான பார்க்ல இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனா அந்த அனுபவம் உங்களோட லைஃப்ல மறக்க முடியாத அற்புதங்களை செய்யும். உங்களோட வாழ்க்கையை இன்னும் அழகா மாத்தும். அடுத்து கிரியேட்டிவிட்டி. உங்களோட கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ற முயற்சிகளை செய்ய தயாரா இருங்க. உங்களை இன்ஸ்பயர் பண்ற ஐடியாக்காக, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க மைண்ட்ல இருக்க எல்லா விஷயங்களையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களோட பெஸ்ட் ஐடியா அதுல ஒன்னா கூட இருக்கலாம். உங்க எல்லா ஐடியாஸும் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியமே இல்ல. அதுக்காக பெஸ்டா ஒண்ணு வரும்னு சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல. உங்ககிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுத்தா எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவீங்க. ஆனா 2 இல்ல 3 சாய்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு தெரிஞ்சா அதுல எப்படி கிரியேட்டிவா யோசிக்க முடியும்னு ட்ரை பண்ண கத்துக்குவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கிரியேட்டிவா யோசிச்சு முடிவு செய்ய முடிஞ்சா பெஸ்டான ஐடியாஸும் பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உருவாக்க முடியும். ஒரு மோசமான ஐடியா தான் வளர்ச்சிக்கான வழியா இருக்க முடியும். அதுல இருந்து தான் புது ஐடியாஸ் உருவாகும். அடுத்தது நம்ம பர்சனல் எனர்ஜியை மேனேஜ் பண்ற வழிகள், எனர்ஜி மேனேஜ்மெண்ட். லைஃப்ல எந்த ஒரு சின்ன விஷயம் செய்யவும் ஒரு எனர்ஜி தேவையா இருக்கு. ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண பெரிய லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்டை கொண்டு வரேன்னு நீங்க செய்யற எல்லா வேலைக்குமே ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுல கிடைக்கிற எனர்ஜியை பொறுத்து உங்க லைஃபை நீங்க விரும்புற மாதிரி அமைச்சுக்க முடியும். ஒரு நல்ல மார்னிங் வாக் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். இதுவே ஒரு டாக்ஸிக்கான ஃப்ரெண்டு கூட நீங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட் உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எனர்ஜியை எப்படி யூஸ் பண்றோம், எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க விரும்புற நல்ல மாற்றங்களை உருவாக்க வழிகள் தெரியும். உங்களை சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட்டை உங்களுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கிறது மட்டும்தான் உங்களோட எனர்ஜியை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான வழியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை செய்ய உங்க லைஃப்க்கு தேவையானதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற வழிகள் உங்களோட ஆற்றலை பாதுகாப்பா வச்சுக்க உதவும். எந்த மாதிரியான டெசிஷன் எடுக்க உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும், எதுக்காக அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். மார்னிங் என்ன ட்ரெஸ் போடணும், மெனுல இருக்க எந்த டிஷ் நல்லா இருக்கும், இப்படி சின்ன சின்ன டெசிஷனுக்கு உங்களோட ஃபுல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன விஷயங்களோட முடிவுகள் தப்பா போனா கூட பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்பட்டு லைஃப்ல வர பெரிய விஷயங்களை கோட்ட விட்டுறாதீங்க. எந்த முக்கியமான விஷயத்துக்கு உங்களோட டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்ப இருக்க சோஷியல் லைஃபுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு சோஷியல் கேபிட்டல், சமூக மூலதனம். உங்களோட சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு தேவை என்ன, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறதுல இல்ல சக்சஸ், உங்களுக்கு யார தெரியுங்கிறதுல தான் உண்மையான சக்சஸே இருக்க முடியும். ஆமாங்க, வெறும் பணம் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுக்கிட்டு கூட இருக்க மனிதர்களை பத்தியும் உங்களை விட அதிகமான சக்சஸை பார்த்தவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்காம இருந்தா நீங்க கம்ப்ளீட் சக்சஸை பார்க்காதவரா இருப்பீங்க. ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களா இருக்க முடியும். நேரம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதனால ஏற்பட போற பாதிப்புகள் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கும். அவங்களோட நீங்க செலவு செய்யற நேரம் என்ன, அந்த நேரம் உங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸஸை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சா மட்டும்தான் ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்க முடியும். இப்ப இருக்க சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ற ஐடியாவை மட்டும் எல்லாரும் மறந்து போறாங்க. இதை செய்யாம வெறும் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா அதனால வர பாதிப்புகள் என்னன்னு உணரவே முடியாது. உங்க கூட இருக்க மனிதர்களோட ஏற்படுற அனுபவங்களை வச்சுதான் ஒரு நல்ல நம்பிக்கையான உறவை வளர்த்துக்க முடியும். வர்ச்சுவலா செய்யாம ரியாலிட்டியில இதை உணர ட்ரை பண்ணணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன அனுபவங்கள் தான் உங்களோட லைஃபுக்கான பெரிய சேஞ்சை உருவாக்கும். உங்க நெட்வொர்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் உங்களோட சக்சஸோட அளவும் இருக்கும். எல்லாம் சரியான அப்புறம் நமக்கேத்த மனிதர்கள் நமக்காக வருவாங்கன்னு நினைக்காம உங்களுக்கான மனிதர்களை, உங்களுக்கான குரூப்ஸை உருவாக்கி
அது மூலமா சக்சஸ பார்க்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட லைஃப் சக்சஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பியா இருக்கான்னு முடிவு செய்ய முடியும். எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட முடியாது. லைஃப்ல முக்கியமான ஃபேக்ட்ஸ் தெரியாம போனா கூட பரவாயில்ல. ஆனா உங்க லைஃப்ல நடக்கிற சில விஷயங்களோட பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியலனா உங்களை நாலேஜபிள்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. தக்காளி ஒரு பழம்னு தெரிஞ்சுக்கிறது ஃபேக்ட். ஆனா அதை விட தக்காளியை ஃப்ரூட் சாலட்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது பேட்டர்ன். இந்த மாதிரி உங்க லைஃப்ல ரிப்பீட்டடா இருக்க பேட்டர்ன்ஸ் என்னன்னு பாருங்க. அதை சரியா வச்சுக்க முடியுதா இல்ல அந்த பேட்டர்னை மாத்தலாமான்னு கண்டுபிடிங்க. அதே போல ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்காம இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு யோசிங்க. எந்த விஷயத்த மாத்தினா இந்த பிரச்சனை திரும்பவும் வராதுன்னு கண்டுபிடிங்க. இந்த மாதிரி யோசிச்சா மட்டும்தான் உங்களோட லைஃபை கம்ப்ளீட்டா டிசைன் பண்ண முடியும். வெறும் பணம், ஸ்டேட்டஸ், ஹெல்த்ன்னு ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் யோசிக்காம மல்டிபிள் பெர்செப்ஷனை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. பலவிதமான கண்ணோட்டம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும். எந்த ஒரு பிளானும் ஆரம்பத்திலேயே பெர்ஃபெக்ட்டா இருக்காது. மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல சில கரெக்ஷனை செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் ஒரு ஐடியா பெர்ஃபெக்டாவே மாறும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு புது ஐடியாவை உருவாக்குங்க. ஃபினான்ஷியல், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர்னு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணுங்க. முதல் வேலையா உங்க லைஃப்ல இமீடியட்டா செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ண எல்லா வழிகளையும் மறந்துட்டு புதுசா ஒரு ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க. அதை மந்த்லி ரிவ்யூ பண்ணி அதுக்கு தேவையான சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு சின்ன ஐடியா உங்களோட லைஃபை டோட்டலா மாத்தும். லைஃப்ல எப்பவும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்காது. உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற தேவையான அந்த எக்ஸ்ட்ரா வருஷம், எக்ஸ்ட்ரா நேரம், எக்ஸ்ட்ராவா வர அந்த ஒரு நாள் எப்பவும் கிடைக்காது. உங்களோட இன்னைக்கான நாள், நேரம் இது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிறது. அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு யோசிங்க. உங்களோட ஒவ்வொரு நாள் தான் ஒரு வருஷமா ஆகுது. அந்த வருடங்கள் தான் உங்களோட வாழ்க்கையா மாறுது. நீங்க வாழற வாழ்க்கைய நல்ல விதமா மாத்த உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு மணி நேரத்தையும் உங்களோட வளர்ச்சிக்காக செலவு பண்ணுங்க. உங்க லைஃபுக்கான அர்த்தமும் சந்தோஷமான நேரத்தையும் தர அந்த ஏதோ ஒரு நாள் இன்னைக்கா கூட இருக்கலாம். லைஃப் இஸ் ஷார்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய உங்களுக்கானதா முழு மனசோட திருப்தியோட வாழ தேவையான முயற்சிகளை இன்னைக்கே எடுங்க. நாளைக்குன்னு ஒரு நாள் எப்பவும் இல்ல. வாழ்க்கைய பத்தின உங்களோட பார்வைய இந்த பதிவு நிச்சயம் மாத்திருக்கோம் நம்புறோம். உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்ச மாதிரி அமைச்சுக்க எங்களோட சின்ன வழிகாட்டுதலா இந்த பதிவு இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி. ஹே காய்ஸ், உங்களுக்கு 2 முக்கியமான ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். முதல் நபரோட பேரு ரமேஷ், 2வது ஆளோட பேரு சுரேஷ். ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. கிட்டத்தட்ட 2 பேரோட எஜுகேஷன், லைஃப் ஸ்டைல், ஜாப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ரமேஷ் சுரேஷை விட எல்லாத்தையுமே ஒரு 10 ஸ்டெப் அதிகமான ஸ்டேஜ்ல இருக்காரு. ஒர்க்ல, வீட்ல, எல்லா இடத்துலயும் ஹாப்பியா பீஸ்ஃபுல்லான மனிதரா. அவரோட அபார்ட்மெண்ட்ல, ஆஃபீஸ்லன்னு எல்லா இடத்துலயும் ரொம்ப நல்ல பேரு. வீக்கெண்ட்ல ஸ்போர்ட்ஸ், ட்ரெக்கிங், கார்டனிங்னு செம்ம பிஸி. வீக் டேஸ்ல ஜாப்ல பயங்கர எனர்ஜியோட ஃபுல் இன்வால்வ்டா இருப்பாரு. கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் வர்றது, ஈவினிங் ஆஃபீஸ் டைம் முடிச்சு வீட்டுக்கு போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஜாப் ரிலேட்டடான எல்லா புது டெக்னாலஜி பத்தியும் நியூஸ் கேதர் பண்றதுன்னு எப்பவுமே அவர் எங்கேஜ்டா வச்சுப்பாரு. தேவையான டைம்ல மட்டும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் அவுட்டிங், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸா பில்ட் பண்ற மாதிரியான ஹவுஸ் பார்ட்டிஸ், இப்படி அவருக்கான பிஸி லைஃப்ல ஹாப்பியா ஜாலியா இருக்காரு மனுஷன். இவருக்கு ட்ரீம்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இவரோட ட்ரீம் லைஃபை தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எப்பவுமே நினைப்பாரு. அன்னைக்கு வேலையை அன்னைக்கே முடிக்கிறது, அடுத்த நாளுக்கான பிளானை போடுறது, பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ஒரு டைம், மென்டலி ஸ்டேபிளா வச்சுக்க யோகா, மெடிடேஷன், இப்படி எப்பவும் தன்னோட லைஃப் கண்ட்ரோல்டா அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காவும் வச்சுக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யற ஒருத்தரா இருப்பாரு. நம்ம 2வது ஃப்ரெண்டு சுரேஷ். இதுக்கு கொஞ்சமும் சலைச்சவர் இல்ல. வீக் டேஸ் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீக்கெண்ட்ல மட்டும் கொஞ்சம் அதிகமாவே ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாரு. ஸ்ட்ரிக்டா வீக்கெண்ட்ல மட்டும்தான். அடுத்த 2 நாளும் சின்ராச கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி 2ல 3 சினிமா, பிடிச்ச வெப் சீரிஸ்ல இருக்க எல்லா எபிசோட்ஸையும் ஒரே நாள்ல பாத்துருவாரு. பார்ட்டி, ஹேங் அவுட்ஸ், அது இதுன்னு அந்த 2 நாள் அவருக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இருந்தாலும் மண்டே மார்னிங் வந்தா போதும், சோகம், எரிச்சல், வேலையை செய்ய ரொம்ப கஷ்டப்படுறது, எப்பவும் டென்ஷனாவே இருப்பாரு. எப்படா அந்த வீக்கெண்டு வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே இருப்பாரு. எந்த வேலையும் அன்னைக்கே செஞ்சு பழக்கமே இல்ல. நாளைக்கு பாத்துக்கலான்னு ஜாலியா ஈஸியா எடுத்துக்குவாரு. அப்புறம் லாஸ்ட் டேல ஒரே ஸ்ட்ரெச்ல எல்லாத்தையும் முடிச்சு அவரே தன்னை பத்தி ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாரு. பிசிக்கல் ஃபிட்னஸும் கிடையாது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் கோவம், எல்லாத்துலயும் ஒரு அவசரம், தேவையில்லாத பதட்டம், இப்படியே அவரோட லைஃப் போகுது. சுரேஷுக்கு பெரிய கனவுகள் இருக்கு. பெரிய வீடு வாங்கணும், கார் இருக்கணும், மந்த்லி ஒரு டூர் போகணும், இப்படி ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருக்கு. ஆனா அந்த கனவுகள் எல்லாமே அவரோட இமேஜினேஷன்ல மட்டும்தான் இருக்கு. எதையுமே இன்னும் அவரோட ரியாலிட்டியில பார்க்க முடியல. இவ்ளோ ஏன்
ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கறது கூட ஒரு ட்ரீமா வச்சிருக்காருன்னா பாருங்களேன். ஆனா ஏனோ இன்னும் அவருக்கான டைம் அவருக்கு கிடைக்கவே இல்ல. எல்லாம் சரி, இந்த 2 பேரை பத்தி எங்களுக்கு என்னங்க கவலை? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ரமேஷ், சுரேஷ் 2 பேருமே நீங்க தான். என்ன ஷாக்கிங்கா இருக்கா? சுரேஷ் இப்ப இருக்க நீங்க. ரமேஷ், நீங்க ரொம்ப நாளா ஆசைப்படுற உங்களோட வெர்ஷன் 2.2. நீங்க இப்ப சுரேஷா இருக்கீங்கன்னா அதிகமான கில்ட் ஃபீலிங்கோட, நிம்மதியே இல்லாம ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க. இதுவே ரமேஷா இருந்தா உங்க லைஃப் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த 2 வெர்ஷன்ல நீங்க யாரா